வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். திருப்பதி லட்டில் மிருக கொழுப்பை கலந்ததாக ஒரு குற்றச்சாட்டு குஜராத்தில் அனுப்பிச்ச வகையில் அங்கே உயரிய லேப் இருக்கு, அதுல நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் சொல்லி போட்டு முருகன் உட்பட அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆந்திரா சம்பந்தப்பட்ட சந்திரபாபு நாயுடு சொல்லிட்டு இருக்கிறாரு. மற்றபடி ஏஆர் டைரி திண்டுக்கலுக்கு போய் ஒரு குரூப் அதிகாரிகள் போய் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. 19 மணி நேரமா 20 மணி நேரம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு 8 மணி நேரம் டெஸ்ட் பண்ணாங்க. 10ஆவதுக்கு அங்க இருக்கக்கூடிய கழிவு நீர்லாம் எடுத்துட்டு போய் டெஸ்டிங்காக போயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அதனுடைய அறிக்கை தாக்கல் இன்னும் வரல. அதுக்குள்ள ஏகப்பட்ட சம்பந்தப்பட்ட ஒரு உணர்ச்சி வசமான அல்லது ஒருதலை பட்சமான சுயநலமான ஒரு போக்கு. பவன் கல்யாண், அதாவது சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் ஆந்திராவுக்கு, அவருக்கு துணை முதல்வர் பவன் கல்யாண் சிரஞ்சீவியினுடைய தம்பி. அவர் சொல்றார், சனாதன தர்ம ரசனா வாரியம் அமைக்க வேண்டும். அதுக்கு நடிகர் பிரகாஷ் ரொம்ப சரியான ஒரு பதிலடி கொடுத்திருக்கார். எதுக்கு இது சனாதன தர்ம ரசனா வாரியம் அமைக்கணும்? முதல்ல நீங்க குற்றவாளி கண்டுபிடிச்சீங்களா? திண்டுக்கல் டைரி சம்பந்தப்பட்ட வகையில குற்றவாளியா, இல்லை நீங்களே அரசியல் சாயம் பூசிக்கொண்டு வேஷமிட்டு கொண்டிருக்கிறீங்களா? ரொம்ப தெளிவான அந்த பதிலடி. அதாவது நீங்க துணை முதல்வர் பொறுப்புல இருக்கிறீங்க, அதை மறந்துடாதீங்க. இதை விட பல சிக்கல்கள் உங்க நாட்டுல இருக்கு, உங்க மாநிலத்துல இருக்கு, அதையும் மறந்துடாதீங்க. ஆமா, புதிய பிரச்சனை எதுக்கு கொண்டு வரீங்க? சனாதன தர்ம ரசனா வாரியம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி புதிய பிரச்சனை தான் கொண்டு வரீங்க. ஏன்னா யாரு தண்டனை, யாரு குற்றவாளிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சு தண்டனை முதல்ல கொடுங்க. குற்றவாளி முதல்ல மக்களுக்கு முன்னால காமி, அது உண்மையா பொய்யா என்ன, அதை விட்டு போட்டு சம்பந்தமே இல்லாமல் சனாதன தர்ம ரசனா வாரியம் எதற்காக அமைக்க வேணும்? அதுக்கு என்ன உங்களுக்கு இந்த நேரத்துக்கு அதுக்கு என்ன உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு? அதை அமைக்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு? தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சிந்தனை இருக்கட்டும். மற்றபடி இந்த செயலை யார் செய்தது என்பதெல்லாம் கண்டுபிடிப்பதில் நீங்க தீவிரமாயிருங்க அப்படின்னு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவு போட்டிருக்கேன். அதையெல்லாம் விட ரோஜாவினுடைய பதிலடி இன்னும் வீடியோ போட்டு ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு. பவன் கல்யாண் இன்னைக்கு பரிகார பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டார். 11 நாள் பாவ மன்னிப்பு விரதம் பரிகார பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டார். ரைட்டு, ஓகே. சந்திரபாபு நாயுடு செய்த தவறுக்கு பவன் கல்யாண் எதற்காக பரிகார பூஜை செய்ய வேண்டும்? அப்படியே செய்யணும்னா ஜெகன்மோகன் தான் செய்யணும். ஏன்னா அவர் ஜெகன்மோகன் செய்யணும். நடிகை ரோஜா ஜெகன்மோகன் தான் செய்யணும். பவன் கல்யாண் எதற்காக செய்ய வேண்டும்? சந்திரபாபு நாயுடு ஏகப்பட்ட பாவம் செய்திருக்கிறாரா? அவர் செய்த பாவத்துக்கு அவர் தான் பரிகாரம் தேடணும். அதையெல்லாம் விட இதுக்கு முன்னால திருப்பதி லட்டு பிடிக்கக்கூடிய அந்த கலப்பட விவகாரம் சம்பந்தமா அரங்காவல் குழு உறுப்பினரா ஏகப்பட்ட பிஜேபிக்காக நிறைய இருந்திருக்காங்க. புரியுதுங்களா? பிஜேபி அதுல இருந்திருக்கிறாங்க. அவங்க ஏன் சொல்லல? ஏன் இதை அமித்ஷாட்டே மோடிட்டு சொல்லியிருக்கலாம்? ஏன் சொல்லாமல் மறைத்தார்கள்? மார்ச் மாசம் திண்டுக்கல் ஏஆர் டைரி சம்பந்தப்பட்ட வகையில 10 டேங்கர் நெய் வந்திருக்கு. அதுல 6 டேங்கர் யூஸ் பண்ணி 4 டேங்கர் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ரைட்டு, ஓகே. எதற்காக? கர்நாடகாவில் உள்ள புதிதான அந்த நந்தினி ஒப்பந்தம் பண்ணுவதற்காகவா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு பகிரங்கமா போயிட்டு இருக்கு. ரைட்டு, ஓகே. அப்படிதான் ஒப்பந்தம் பண்ணிட்டீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஆட்சியில் இருந்தப்ப கர்நாடகாவில் இருந்த KMFன்னு நினைக்கிறேன், ஆமா சரியா தெரியல, அந்த நெய் சம்பந்தப்பட்ட இறக்குமதியாளரை புக் பண்ணியிருந்தீங்க. இடையில ஜெகன்மோகன் வர்றாரு, 320 ரூபாய்க்கு தர்றாங்க சொல்லி போட்டு திண்டுக்கல் ஏஆர் டைரி சம்பந்தப்பட்ட அவரை புக் பண்றாங்க. அதை மறைமுகமாக நீக்குவதற்காக நீங்க செய்த தந்திரமா அப்படிங்கிற அரசியல் சம்பந்தப்பட்ட வகையில ரோஜா இன்னைக்கு கேள்வி கேட்கிறார். அந்த அரங்காவல்
லட்டு பிடிக்கிற அறங்காவல் குழுல வந்து பாஜகவில் இருந்திருக்கிறாங்க. அப்படியே கலப்படமா இருந்திருந்தது அப்படின்னா இதுக்கு முதல்ல இருந்த மாதிரி, ஏன்னா மார்ச்லயே வந்து பிரச்சனைக்குரிய விஷயமா தெரிஞ்சிருக்கு பல பேருக்கு. அதை ஏன் வந்து பாஜகவினர் மோடி டு அமித்ஷாவிடம் சொல்லவில்லை அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதையெல்லாம் விட ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு கடிதம் எழுதியிருக்காரு பிரதமருக்கு. இது வந்து சந்திரபாபு நாயுடு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி, ஏன்னா இதை வந்து நாங்க பரிசோதிக்காம வந்து யாரும் யூஸ் பண்ண முடியாது. அதையும் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வந்து பிரதமருக்கு எழுதியிருக்க கடிதத்துல குறிப்பிட்டிருக்காரு. ஏகப்பட்ட செக்கப்புக்கு பின்னாலதான், ஏன்னா பல கோடி மக்கள் வந்து சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் அது. திருப்பதி லட்டுங்கிறது சாதாரண தெய்வீகமான பொருள், உணவுப் பொருள். அதனால வந்து பலவிதமான செக்கப்புக்கு பின்னாடி தான் அதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம், உபயோகிப்போம், கலப்போம். ஏன்னா அதனால வந்து டக்குன்னு வந்து ஒரு விஷயமா வலுவான நடைமுறை இருக்கிறதுனால வந்து எடுத்தோன்னு அதை யூஸ் பண்ணிட முடியாது. இது வந்து சந்திரபாபு நாயுடுக்கும் தெரியும். 100 நாள் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஆட்சி பண்ணிட்டாரு. இது வரைக்கும் அவர் மக்களுக்கு எதுவுமே செய்ய கிடையாது. அதனால வந்து இவர் 100 நாள் ஆட்சிங்கிற சப்ஜெக்ட்ல என்னமோ திருடனை பிடிச்சிட்ட மாதிரி கத்திட்டு இருக்கிறாரு. அதனால வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதமர் மோடி இதை கண்காணிச்சு இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். சந்திரபாபு நாயுடு 100 நாள் இந்த ஆட்சி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சாதனையுமே ஏற்படுத்தவில்லை. அதை மூடி மறைப்பதற்காக சந்திரபாபு நாயுடு ஒரு பில்டப் பொய்யை சொல்லி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு குரலா ஜெகன்மோகன் ரெட்டி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆந்திர மாநிலத்தில் இன்னைக்கு ஒழிச்சிட்டு சந்திரபாபை எதிர்த்து சந்திரபாபை நோக்கி. இதையெல்லாம் விட இந்து சேனா அமைப்பு அப்படிங்கிற சுர்ஜித் யாதவ் அப்படிங்கிறவர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறார். இது இந்து சனாதன தர்மத்துக்கு எதிரானது. மிருக கொழுப்பு கலக்கப்பட்டது, பன்றியின் கொழுப்பு, மாட்டின் கொழுப்பு, மற்ற மீன் கொழுப்பு எல்லாம் கலக்கப்பட்டது, சூரியகாந்தி எண்ணெய் மற்றபடி சோயா பீன்ஸ் எல்லாம் கலக்கப்பட்டது, திருப்பதி லட்டுல கலக்கக்கூடிய நெய்யில கலக்கப்பட்டது, இந்து மத சாஸ்திர சம்பிரதாயம் எதிரானது. அதனால யார் என்று கண்டுபிடித்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைங்க, யார் என்று கண்டுபிடிக்க சிறப்பு புலனாய்வு உச்ச நீதிமன்றம் அமைக்க வேண்டும். இதெல்லாம் விட பவன் கல்யாண் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு அவர் ஒரு குண்டையை போட்டிருக்கிறார். இந்த மாதிரிலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வட்டத்துக்குள்ள இன்னைக்கு திருப்பதி லட்டு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஹேமா கமிட்டியை விட மிக தீவிரமா இதை போயிட்டு இருக்கு. ஹேமா கமிட்டி சம்பந்தப்பட்ட வகையில பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல் அதன் பக்கம் போய் இன்னைக்கு ஆஃப் ஆயிடுச்சு. இப்ப திருப்பதி லட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆளாளுக்கு ஒரு கருத்து, ஆளாளுக்கு ஒரு விஷயம். நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நம்பர் 1 பிரகாஷ்ராஜ் சொன்ன மாதிரி சனாதன தர்ம ரசன வாரியம் அமைப்பதற்கு உண்டான அவசரம் என்ன? இது அற்புதமான கேள்வி. அதே நேரத்தில் ரோஜா கேட்டதை போன்று இதுக்கு முன்னால நடந்துட்டு இருக்கு. ஆமா, இது நேற்று நடந்தது கிடையாது. இவங்க சொல்லின் அடிப்படையில மார்ச் மாசத்திலிருந்து திண்டுக்கல் டைரி அந்த ஒப்பந்தம் போடப்பட்டது நடந்துட்டு வைங்களேன். அப்போ வந்து பவன் கல்யாண் இருந்தாரு, ரைட், ஓகே. அப்ப அந்த அறங்காவல் குழு தலைவர் கான்செப்ட்ல குழுவுல உறுப்பினரா பாஜகவில் இருந்திருக்காங்க. பாஜக தெரிஞ்சிருக்குமா இல்லையா மூடி மறைச்சாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி அன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதையெல்லாம் விட இன்னும் வந்து குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத இருக்கக்கூடிய சமயத்தை எதற்காக வந்து தேவையற்ற பில்டப்பு, இதுல பாவம் மன்னிப்பு பரிகாரம் கான்செப்ட்ல 11 நாள் வந்து பவன் கல்யாண் வந்து விரதம் இருக்க போகிறார். எதற்காக தேவையற்ற விரதம் அப்படிங்கிறது ரோஜாவுடைய மிகப்பெரிய ஒரு கூற்றா இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் விட 4/10/2024 ஏழுமலையான் அந்த கோவில் பிரம்மோற்சவம் நடக்க போகுது. அதுக்கு வந்து அழைப்புதல் விடுத்த வகையில சந்திரபாபு நாயுடு அந்த அறங்காவல் குழு வந்து கூப்பிட்டுருக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த திருப்பதி லட்டுல மிருக கொழுப்பு சம்பந்தப்பட்ட வகையில மிக தீவிரமான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு அதையும் வற்புறுத்திட்டு அந்த பிரம்மோற்சவத்துக்கு வரணும்னு சொல்லி போட்டு அழைப்புதலே கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கின்ற பொழுது இதுல வந்து எந்த அளவுக்கு ஒளிவு மறைவு இருக்கிறது அப்படிங்கிறது பகிரங்கமா நமக்கு தெரியும். அதாவது வந்து உண்மை இருந்தது அப்படின்னா ஜெகன்மோகன் ரெட்டி ஓடி ஒளிந்திருக்க வேண்டும். ரோஜா வந்து கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இருந்து, ஏன்னா இதுல எல்லாமே வந்து வேற்று மதத்தவர் யாரும் இல்லை. அதையும் நம்ம பார்க்கணும். பவன் கல்யாண் இந்து மதத்தை சேர்ந்தவர்,
ரோஜா இந்து மதத்தை சேர்ந்தவர், சந்திரபாபு நாயுடு இந்து மதத்தை சேர்ந்தவர், ஜெகன்மோகன் ரெட்டி இந்து மதத்தை சேர்ந்தவர், இப்படி அடுக்கிட்டே போலாம். எல்லாமே இந்து மதத்தை சேர்ந்தவர் எதற்காக வந்து ஒரு தெய்வீகமான ஒரு இந்து மத கோவிலில் வழங்கக்கூடிய ஒரு பிரசாதமான லட்டுக்குள்ள அவங்க மோசடி பண்ண வேண்டும். எல்லாத்துக்குமே வந்து ஒரு கடவுள் பயம் இருக்கும். அதுல மாற்று கருத்தே இல்லை. சந்திரபாபு நாயுடுக்கு மட்டும்தான் கடவுள் பயம் இருக்கும், பிஜேபிக்காரங்களுக்கு மட்டும்தான் கடவுள் பயம் இருக்கும். இப்ப பாருங்க, சம்பந்தமே இல்லாம ஜெகன்மோகன் ரெட்டி வீட்டுக்கு முன்னால, விஜயவாடாவுக்கு முன்னால பாஜகவோட ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. ஆர்ப்பாட்டம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்காமல் அதை அரசியலாக்குவது என்று ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அதனால வந்து இதுல எந்த மதத்தையும், வேற்று மத நண்பர்கள் யாருமே இல்லை, எல்லாமே இந்து மத நண்பர்கள் தான். அவங்க என்னங்கிறது அவங்களுக்கு உண்டான மனசுல ஒரு மனசாட்சி இருக்கும். அப்படிங்கிற சமயத்தை கண்டுபிடிச்சதுக்கு பின்னால ஒவ்வொன்றா கொண்டாங்க. அவசரப்பட்டு ஒவ்வொன்றாக ஆரம்பிப்பது, அவசரப்பட்டு ஒரு பிறர் மேல் குறை சொல்வது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ வந்து அரசியல் சாயம் நீங்க பூசுறீங்க அப்படிங்கிறது பகிரங்கமா தெரியும். சீமான் சொல்றாரு, நான் கூட வந்து திருப்பதி லட்டு சாப்பிட்டேன், அன்னைக்கு சாப்பிட்டேன், நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லைன்னு அவர் சொல்றாரு. இப்ப யாரு சொல்றத நம்புறது? சந்திரபாபு நாயுடு சொல்றத நம்புறதா? ஜெகன்மோகன் ரெட்டி சொல்றத நம்புறதா? ஏன்னா பிரகாஷ்ராஜ் கரெக்டா நத்தியிலே சொல்லிட்டார், ஆமா அந்த மாதிரி வாரியம் எல்லாம் அமைக்கவே கூடாது, அவசரப்படக்கூடாதுன்னு அவர் நெத்தியடியா சொல்லிட்டார். அதே நம்புவதுதான். மற்றபடி வந்து இவரு இந்து சேனா அமைப்பை சேர்ந்தவர் வந்து பொதுநல வழக்கு கொடுத்திருக்கிறார். எதை நம்புவது? எல்லாமே வந்து அரசியல் உட்பட்ட விஷயமா தான் இதை பார்க்கக்கூடிய சூழலா இருக்கு. அவளே மற்றபடி இதுல உண்மை என்பது நம்ம திருப்பதி ஏழுமலை வெங்கடாஜலம் அப்படிங்கிற அந்த இறைக்கு மட்டும்தான் தெரியும். கட்டாயமாக அவர் கட்டாயமா தண்டிப்பார். தவறு செய்யப்பட்டிருந்தால் தண்டிப்பார். ஆனால் அரசியல் செய்தார், அதை விட மிக கடுமையாக தண்டிப்பார். அப்படிங்கிறத பகிரங்கமான ஒரு பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.